அங்கே பார், தானியால் வானத்தில் உள்ள பறவைகளை எண்ணுகிறான். வா. நீ என்ன செய்கிறாய் தானியல்? பறவைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 107 பறவைகள் இருக்கிறது. அதை எண்ண முடியுமா என்ன? அது பறவைகள். சில நேரம் இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கென்று பறந்து கொண்டே இருக்கும். எனக்கு புரியவே இல்லை. வானத்தில் எவ்வளவு காகங்கள் இருக்கும்? முராத், அங்கே பார், பீர்மல் வருகிறார். நாம் இதில் அவரை மாட்டி விடலாம். தர்பாரில் இவரை புத்திசாலி என்று கூறுகிறார்கள் அல்லவா? அதையும் நாம் பார்க்கலாம். வா. ஆதாப் ராஜா பீர்மல் அவர்களே. வணக்கம் இளவரசரே. நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். உங்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன கேட்க வேண்டும் கேளுங்கள். என்னோட வாருங்கள். இளவரசர் தானியல் ஒன்றை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். வானத்தில் எத்தனை பறவை பறக்கிறது என்று. ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளை உங்களால் எண்ணி சொல்ல முடியுமா? இன்று இந்த குழந்தைகள் அனைவரும் என்னை வைத்து விளையாடப் போகிறார்கள் என்று நினைக்கிறேன். என்னாயிற்று பீர்மல் அவர்களே, உங்களுக்கு பதில் தெரியவில்லையா? கூறுகிறேன். ஆகாயத்தில் இந்நேரம் 35 பறவைகள் இருக்கும். தவறு, முற்றிலும் தவறு. சிறிது நேரத்திற்கு முன்புதான் இளவரசர் தானியல் எண்ணினார். மொத்தம் 104 பறவைகள் இருந்தது. ஆனால் நீங்கள் 35 பறவைகள் தான் உள்ளது என்கிறீர்கள். நிச்சயமாக இல்லை, காக்கைகள் 35 தான். நீங்கள் எண்ணிய காக்கைகள் அதிகமாக இருந்ததல்லவா? அது ஆக்ராவுடையதல்ல. அது அஜ்மீர், மதுரா, வாலியரிலிருந்து தன் உறவுக்காரர்களை பார்க்க வந்திருக்கிறது. ஆனால் நேற்று எண்ணும் போது கூட 60 இருந்ததே. வெளியூரில் இருக்கும் காக்கைகள் இங்கிருக்கும் தன் சொந்தக்கார காக்கைகளை பார்க்க வர முடியும் என்றால், நம் ஊரில் இருக்கும் காக்கைகள் கூட அவர் உறவுக்காரர்களை சந்திப்பதற்கு அஜ்மீர், குவாலியர், மதுரா செல்வார்கள் அல்லவா? எது குறைவாக இருந்ததோ அவர்கள் எல்லாம் தன் உறவினர்களை பார்க்க சென்றவர்கள். ஏன் சோகமாக இருக்கிறீர்கள்? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள். தாங்களும் சிரியுங்கள், மற்றவர்களையும் சிரிக்க வையுங்கள். இளவரசர் முராத், வேறு ஏதேனும் கேட்க வேண்டுமா? இப்பொழுது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். பதில் கூறுகிறீர்களா? இந்த கேள்வியை நீங்கள் மற்றவர்களிடம் சென்று கேட்டாலும் கூட அதற்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது. சரி, கூறுங்கள். சூரியனின் ஒளிப்படாத இடம் என்று இவ்வுலகில் ஏதேனும் இடம் இருக்கின்றதா? கூறுங்கள் பார்ப்போம். கூறுங்கள் இளவரசே. அப்படி உலகில் எந்த ஒரு இடத்தில் சூரியனின் ஒளியும் போய் சேர முடியாது, நில ஒளியும் சேர முடியாது? அப்படி எந்த இடம் பீர்மல் அவர்களே? அந்த இடத்திற்குள் சூரியன் ஒளியும் செல்லாது, சந்திரன் ஒளியும் செல்லாது என்றால் நீங்களே கூறுங்கள். அப்படி என்றால் உங்களுக்கு தெரியாது, நான் கூறவா? இருட்டு. ஒருவேளை அங்கு சூரியனின் ஒளி மற்றும் நிலவின் ஒளி சென்று விட்டால் அந்த இடம் எப்படி இருட்டாக இருக்கும்? வணக்கம் இளவரசே. சேஞ்சா அவர்கள் தங்களை உடனே வரும்படி அழைத்தார். என் அருகே வா ஷேகு பாபா. நீதான் மோதிபாயின் நெத்தியில் காயத்தை ஏற்படுத்தினாயா? என்னை பார், நான் உன்னிடம் தான் பேசுகிறேன். நீதானே மோதிபாயை காயப்படுத்தினாய்? ஆம். செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டாயா? இல்லை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இங்க பார் சலீம், செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்பது ஒன்றும் பெரிய தவறல்ல. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அதனால் என்னவாகும் என்பது உனக்கு தெரியுமா? ஆம், தாங்கள் இதற்கும் எனக்கு தண்டனை கொடுப்பீர்கள். வேறு என்ன செய்ய முடியும்? அதற்காக உன்னை பாராட்டவா முடியும்?
தண்டனைக்குரிய குற்றத்தை செய்தால் தண்டனை கிடைத்தே ஆகும். அதனால் வா என்னோடு, வா. ஷெஹன்ஷா, வா என்னோடு. இதன் மேல் ஏறி நில். என்னை நன்றாக பார். இதுதான் உனக்கான தண்டனை. இந்த நாள் முழுக்க நீ இதன் மீது நிற்க வேண்டும். அனைவரும் நான் கூறுவதை நன்றாக கேளுங்கள். யாரும் இவனை சந்திக்க கூடாது. அதே போல் இவனோடு யாரும் பேசவும் கூடாது. இவனுக்கு இன்று சாப்பாடு தண்ணீரோ எதுவும் கொடுக்க கூடாது. எப்போது இவன் மோத்திபாயிடம் மன்னிப்பு கேட்கிறானோ அது வரையில் சுட்டெரிக்கும் இந்த வெயிலில் இவன் நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும். அனைவரும் கவனமாக கேளுங்கள். இவன் இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. ஜலால் ஏன் இவ்வாறு செய்கிறான் என்று புரியவில்லை. இந்த சிறிய வயதில் இப்படி ஒரு தண்டனை தேவையா? ஏன் இவ்வாறு செய்கிறான்? நான் சென்று ஜலாலிடம் பேசுகிறேன். ஒரு லாபமும் இல்லை. நான் ஷெஹன்ஷாவோடு பேசிவிட்டேன். நீங்கள் ஒன்று செய்யுங்கள். சென்று சலீமிற்கு புரிய வையுங்கள். மோத்திபாயிடம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். அப்படி அவன் மன்னிப்பு கேட்டால் அதன் பிறகு ஷெஹன்ஷா அவனை மன்னித்து விடுவார். சரி, நான் சென்று சலீமுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். இதோ பார் சலீம், இங்கு நின்று கொண்டிருந்தால் உனக்கு மயக்கம் வரும். உன் பாட்டி நான் சொல்வதை கேட்பாய் அல்லவா? ஒரு முறை மன்னிப்பு கேட்டுவிடு. உன் தந்தை உன்னை மன்னித்து விடுவார். இல்லை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு உணவும் வேண்டாம், தண்ணீரும் வேண்டாம். நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். ஷேக்கு பாபா இப்போது சோர்வையை ஆரம்பித்து விட்டான். அவனை பண்புள்ள மனிதனாக மாற்றுவதற்கு நான் இதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. உடனே மருத்துவர் அவர்களை அழைத்து வாருங்கள். கண்களை திற ஷேக்கு பாபா. ஷேக்கு பாபா, ஷேக்கு பாபா, கண்களை திற. சலீம், கண்களை திற. சலீம், ஈவு இரக்கமில்லாமல் சின்ன குழந்தையை தண்டித்து விட்டீர்களே. இப்பொழுது உங்களுக்கு நிம்மதியா? நீங்கள் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க நினைத்தீர்கள் அல்லவா? ஆனால் இது அவனுக்கு கிடைத்த பாடம் அல்ல. அவன் காயத்தை அதிகப்படுத்தி விட்டீர்கள். ஜோதா பேகம், தாங்கள் ஒரு தாயாக பேசுகிறீர்கள். ஆனால் நான் ஒரு ஷெஹன்ஷாவாக தான் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இந்த கஷ்டங்கள் என் குழந்தையை பண்புள்ளவனாக்கும். ஷெஹன்ஷா, விஷயம் என்னவென்றால் நீங்கள் அவனுக்கு புரிய வைப்பதல்ல, அவன் என்ன புரிந்து கொள்கிறான் என்பதுதான். நீங்கள் அவனை வெறுப்பதாக நினைக்கிறான், அதனால் தண்டனை கொடுப்பதாக நினைக்கிறான். அவன் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. ஒருவேளை அவன் அப்படியே நினைத்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. குறைந்தபட்சம் தண்டனையை மனதில் வைத்துக் கொண்டு அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டான். அவன் தவறுகளை இங்கேயே நிறுத்த வேண்டும். இதற்கு பிறகு அவன் தவறுகள் செய்யக்கூடாது. அதை நான் விரும்பவும் இல்லை. இது போன்ற தவறுகளை நான் என்றும் ஏற்க மாட்டேன். தாங்கள் என்ன நினைத்தீர்கள் ஜோதா பேகம்? தன் விருப்பம் போல் எதை செய்தாலும் அவன் எப்படி ஷெஹன்ஷாவாக முடியும்? இன்று சிறிது நேரமே அவனால் தாங்க முடியவில்லை என்றால் நாளை யுத்தத்திற்கு சென்றால் மாத கணக்கில் உண்ணாமல் உறங்காமல் இருக்க வேண்டும். அதை எப்படி தாங்குவான்? ஜோதா பேகம், அவன் ஷெஹன்ஷாவாக வேண்டும் என்றால் தாயின் ஆசீர்வாதம் மட்டுமே பத்தாது. ஷெஹன்ஷாவாக மாறுவதற்கு அவனுக்கு தேவை கடினமான பயிற்சிகள். ஜோதா பேகம், அவன் இந்த வயதிலேயே வேதனையையும் வலிகளையும் பழகிக்க தயாராக வேண்டும்.
நீங்கள் அவனுக்கு இப்படி பயிற்சி கொடுப்பதால் அவன் ஷெஹன்ஷா ஆவதையே விரும்ப மாட்டான் என்று நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஜோதா பேகம். ஒரு ஷெஹன்ஷா ஆக வேண்டும் என்றால் அவன் அனைத்தையும் உடல் அளவிலும் மனதளவிலும் தாங்கிக் கொள்ள வேண்டும். ஷெஹன்ஷா ஆக்குகிறேன் என்று கூறி அவனை கல்மனம் படைத்தவனாக ஆக்கிவிட்டீர்கள். அவன் மனதிற்குள் மனிதாபிமானமே இல்லாமல் போய்விட்டது. ஷெஹன்ஷாவை பொறுத்தவரை மனிதாபிமானமும் மனித நேயமும் இருப்பது மிக மிக அவசியமாகும். இப்பொழுது அவனுக்கு அதைத்தான் புரிய வைக்க வேண்டும். நாம் உண்ணும் உணவுக்காக விவசாயிகள் வெயிலில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஈவிரக்கம் இல்லாமல் எதிரின் கழுத்தை அறுக்க வேண்டும். அதற்கு அவன் நெருப்பில் பழக வேண்டும். என் மகன் தருமாறக்கூடாது. இல்லை என்றால் எதிரிகளை சமாளிக்க முடியாமல் அவன் திணறி விடுவான். உங்களிடத்திலிருந்து நீங்கள் கூறுவதும் சரிதான். ஆனால் இதன் மூலம் அவன் மனதில் இது நீங்காத வேதனையாக மாறிவிடக் கூடாது. ஷெஹன்ஷா, நீங்கள் கூறிய விஷயத்தை அவன் எதிர்மறையாக புரிந்து கொண்டு அப்படி செயல்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து விஷமும் அமிர்தமும் ஒன்றாக வெளியே வந்தது. அதே போல் சலீம் மனதில் விஷம் ஏறி கொண்டிருக்கிறது. அவன் நம் இருவரையும் வெறுக்கிறான். ஷெஹன்ஷா, அவனை கல் நெஞ்சக்காரனாக மாற்றிவிட்டீர்கள். எனக்கு அதை பற்றியும் கவலை இல்லை ஜோதா பேகம். எனக்கும் கூட கல் மனதுதான். எனக்கே தெரியும் எனக்கு இதயம் இல்லை என்பது. அதனால் தான் நான் இன்று ஒரு பாட்சாவாக இருக்கிறேன். எனக்கு 13 வயது இருக்கும் போது நான் ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமதாக மாறிவிட்டேன். அதன் காரணம் தெரியுமா? அந்த அளவுக்கு நான் துடிப்பாக இருந்தேன். அப்போது நான் தங்களை பார்க்கவில்லை. உங்களை போன்றவர் தான் என் மகனுக்கும் கிடைக்க வேண்டும். நான் என்ன செய்கிறேனோ அது என் பிள்ளையின் நலனுக்காகத்தான். நீங்கள் கொடுக்கும் கடுமையான பயிற்சியால் அவன் நம்மை விட்டு விலகி சென்று விட்டான். அப்படி எதுவும் நடக்காது ஜோதா பேகம். சிறு வயதில் நானும் கான்பாபா மீது கோவப்பட்டிருக்கிறேன். ஆனால் பெரியவனானதும் அவர் கூறியதெல்லாம் நன்மைக்கென்று இப்போது எனக்கு புரிகிறது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் மகன் பெரியவனான பிறகு நான் செய்தது தவறில்லை என்பதை அவன் புரிந்து கொள்வான். ஷெஹன்ஷா, நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சலீம் இன்னும் சிறுவன்தான். ஒரு விஷயம் அவன் மனதில் ஆழமாக பதிந்து விட்டால் அதை மாற்ற இயலாது. போதும் ஜோதா பேகம். ஒரு தாயாக ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படியே செய்யுங்கள். நான் அதை தடுக்கவில்லை. ஆனால் ஒரு இளவரசனை எப்படி ஷெஹன்ஷாவாக மாற்றுவது என்பது உங்களுக்கு தெரியாது. என்னால் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை ஷெஹன்ஷா. உங்களிடம் மறுபடியும் கூறுகிறேன், நான் தவமிருந்து என் சலீமை வயிற்றில் சுமந்திருக்கிறேன். எனக்கு அவன் மனம் நன்றாக புரியும். ஒரு தாயை விட தன் மகனை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நான் அவனுடைய பேச்சில் ஒரு வெறுப்பை பார்க்கிறேன். அவன் பார்வையில் விரோதத்தை பார்க்கிறேன். அவன் கோபத்தில் கொந்தளிக்கும் பொழுது ஒரு தாயாக இருந்து நான் தவித்து போகிறேன் ஷெஹன்ஷா. இதைத்தான் நானும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஜோதா பேகம். ஒரு முறை ஒரு தாயாக இல்லாமல் ராஜமாதாவாக இருந்து யோசித்து பாருங்கள். அப்போது உங்களுக்கு புரியும் நான் கூறுவது சரி என்பது. ஒரு கிரீடத்தை வைத்துக் கொண்டால் மட்டும் ஷெஹன்ஷாவாக மாறிவிட முடியாது. நல்ல ஷெஹன்ஷாவாக வேண்டும் என்றால் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். வாழ்க்கையில் எதையும் பார்த்து நடுங்க கூடாது. எதிரிகளை கொல்வதுதான் முக்கியம். தன் கழுத்துக்கு மாலைகளோ நகைகளோ அல்ல. தன் இதயத்திற்குள் தீராத வெறி இருக்க வேண்டும். ஈவிரக்கம் பார்த்து ஏமாறக்கூடாது. கொதிப்பும் கொந்தளிப்பும் தனக்குள் இருந்து தானாகவே உருவாக வேண்டும். அவனை கண்டு மற்றவர்கள் நடுங்க வேண்டுமே தவிர அவன் நடுங்க கூடாது. இவைதான் ஷெஹன்ஷாவிற்கான ஒரு அடித்தளமாகும். அவன் சர்வாதிகாரியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவனால் ராஜ்யத்தை ஆள முடியும். அப்படி இருந்தால் தான் அவனால் மக்களையும் நாட்டையும் காப்பாற்ற முடியும். முகலாய சாம்ராஜ்யத்தை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் ஷெஹன்ஷா. ஆனால் சலீமிற்கும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவை உங்களால் காப்பாற்ற இயலாது. தயவு செய்து நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். காலம் கடந்து இதை யோசித்து பிரயோஜனம் இல்லை. சலீம் இப்பொழுது எப்படி இருக்கிறான்? இளவரசருக்கு நான் மருந்தளித்து வெகு நேரமாகிவிட்டது. கவலைப்படும்படியாக ஒன்றுமில்லை. பசி மயக்கத்தினால் உடல் சற்று சோர்வடைந்திருக்கிறது. சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்துவிடும். நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். இவன் நன்றாக இல்லாத பொழுது நான் எப்படி ஓய்வெடுக்க முடியும்? நீங்கள் இவனுக்கு கொடுத்த சிகிச்சைக்கு உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நீங்கள் செல்லுங்கள். நான் சலீம் அருகிலேயே இருக்க வேண்டும். சகீரா, நீ மருத்துவர் அவர்களை வழி அனுப்பிவிட்டு வா. சரி பேகம் சாஹிபா. சலீம், எழுந்திருக்காதே, ஓய்வெடுத்துக்கொள். படுத்துக்கொள் சலீம். அது சரி, உனக்கு ஏதாவது வேண்டுமா? கூறு சலீம், நான் என் செல்லத்திற்கு என்ன கொண்டு வர வேண்டும்? நீர் எடுத்து வருகிறேன். இந்தா சலீம், இதை குடி. அப்படியா? உனக்கு வேற ஏதாவது வேண்டுமா? என்னிடம் கூறு. எனக்கு தேவையானது தாங்கள் என்னை விட்டு விலகி இருக்க வேண்டியதுதான். வெகு தூரம் என் அருகில் வராதீர்கள்.
நீ என்ன கோருகிறாய் சலீம்? சலீம், என்னவாயிற்று? உன் தாயை எதற்காக இப்படி வெறுத்து ஒதுக்குகிறாய்? நான் உனக்கு தாயாவேன். என்னிடம் இப்படி நடந்து கொள்வது எனக்கு வேதனை அளிக்கிறது. உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது என்று தெரியும் அல்லவா? நான் இல்லாமல் உங்களால் இருக்க முடியும். சென்ற முறை கூட சைன்ஷாவிடம் எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்து என்னை விட்டு பிரிந்துதானே இருந்தீர்கள். உங்களுக்கு என் மீது சிறிது கூட பாசம் இல்லை. தாங்கள் எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீர்கள். சலீம், நீ என்ன கூறுகிறாய்? பெரியம்மா சரியாகத்தான் கூறினார். உங்களுக்கு என் மீது அன்பு இல்லை என்று. என்னை பெரியம்மா மட்டுமே நேசிக்கிறார்கள். அவர்கள் என்னை பற்றி தந்தையிடம் இதுவரை புகார் அளித்ததே இல்லை. உங்களுக்கு தான் என்னை பிடிக்கவே இல்லை. சலீம், நில் சலீம். நீங்கள் செய்வது மிகவும் தவறு ருக்கையா பேகம். வாருங்கள் ஜோதா பேகம். ஹுட்கா அருந்துகிறீர்களா? அனைத்து விஷயத்தையும் புகையை விட்டு மறைக்க முடியாது ருக்கையா பேகம். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. புரியவில்லையா? புரியாதது போல் நடிக்கிறீர்களா? ஆனால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் ஜோதா பேகம்? நான் உண்மையை தான் கூறுகிறேன். நீங்கள் ஷெஹன்ஷாவிடம் சலீமை பற்றி புகார் கூறவில்லை. மோதிபாய் மீது சலீம் கை ஓங்கியதை நீங்கள் ஷெஹன்ஷாவிடம் சென்று கூறவில்லை. உங்களுக்கு தெரியாதா இதனால் ஷெஹன்ஷா சலீமிற்கு தண்டனை அளிப்பார் என்று? உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் ஷெஹன்ஷாவிடம் சென்று நான் மறைத்த அத்தனை விஷயங்களையும் கூறிவிட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஷெஹன்ஷா சலீமிற்கு தண்டனை அளிப்பார் என்று. நான் தான் அவனை பற்றி குறை கூறியதாக இப்பொழுது சலீம் என்னை தவறாக நினைக்கிறான். நீங்கள் என் சலீமை என்னிடமிருந்து பிரிக்க நினைக்கிறீர்கள். கூறுங்கள், இது உண்மை இல்லையா? இல்லை ஜோதா பேகம், தாங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். தாங்கள் தான் ஷெஹன்ஷாவிடம் உண்மையை கூறியிருப்பீர்கள் என்று நினைத்தேன். அதனால் சலீமுக்கு தண்டனை கிடைக்குமோ என்று பயந்துதான் ஷெஹன்ஷாவிடம் அவனை பற்றி பரிந்து பேச சென்றேன். நான் ஷெஹன்ஷாவிடம் ஒன்றுமே கூறவில்லை. சென்ற முறை கொடுத்த தண்டனையே சலீம் மனதிலிருந்து இன்னும் போகவில்லை. அது மீண்டும் நடப்பதற்கு நான் விரும்பவில்லை. ஆனால் தாங்கள் அது நடக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறீர்கள். நீங்கள் அவன் பெரியம்மா என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், நான் அவனுடைய அம்மா ஆவேன். நீங்கள் இவ்வாறு செய்தது சிறிதும் சரியல்ல. என்னை மன்னித்து விடுங்கள் ஜோதா பேகம். ஆனால் இதில் எனது தவறு எதுவும் இல்லை. உங்கள் மனதில் ஏதோ இருக்கிறது ருக்கையா பேகம், ஏதோ இருக்கிறது. உங்கள் லட்சியமும் நோக்கமும் தவறானது. நீங்கள் சலீம் மீது பாசமாக இருப்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒன்றை யோசித்து பார்த்தீர்களா? இந்த விஷயங்கள் அவன் மனதை காயப்படுத்தும் என்று தெரியாதா? அவன் சிறிய மனம் பாதிப்படையும் என்று தெரியாதா? நீங்கள் வேண்டுமென்றே அவன் மனதில் என் மீது வெறுப்பை ஏற்படுத்துகிறீர்கள். இல்லை ஜோதா பேகம், அப்படி எதுவும் இல்லை. நானும் சலீமை நல்லவனாக ஒரு ஷெஹன்ஷாவாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், நமது ஜலாலை போலவே. ஆனால் ஷெஹன்ஷாவிடம் தாங்கள் எதுவும் கூறவில்லை என்ற உண்மை எனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏதேனும் தெரியாமல் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நானும் சலீம் மீது பாசமாகத்தான் இருக்கிறேன். நானும் அவனுக்கு அம்மாதான். போதும். நீங்கள் மீண்டும் மறந்து விட்டீர்கள் ருக்கையா பேகம். நீங்கள் அவனுக்கு பெரியம்மா மட்டும்தான். அவனுடைய அம்மா நான் தான். உன்னால் என்னை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் ஜோதா? நீ வேண்டுமானால் உனது மகனுக்கு அம்மா என்று கூறலாம். ஆனால் அவனை பொறுத்தவரை நீ வெறும் ராஜமாதா மட்டும்தான்.